ஒரு தலித் முதல்வர் ஆகிறது இவ்வளோ காலம் சுதந்திரம் அடைஞ்சிருக்கு, ஏன் ஒரு தலித் முதல்வர் ஆகலை அப்படிங்கிற ஒரு பொது கேள்வி இருக்குல்ல, அந்த கேள்வி இங்க இருக்கக்கூடிய சிஸ்டத்தை நோக்கி கேள்வி கேட்கணுமா, இல்ல இது பொதுவா இங்க இருக்கக்கூடிய மக்களை நோக்கி அந்த கேள்விகள் எழுப்பும்? சிஸ்டம் தான். நீங்கள் சிஸ்டம் தான், சிஸ்டத்தை செயல்படுத்தக்கூடிய அரசியல் தான். அரசியல் வந்து இன்னைக்கு வந்து இந்த சிஸ்டத்தை பாதுகாக்குது அப்படிங்கிறது நம்ம வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். சிஸ்டத்தை நோக்கி தான் நம்ம வந்து முதல்ல கேள்வி எழுப்போம். சிஸ்டம் தான் வந்து நீங்கள் வந்து அதை வந்து கட்டமைச்சிட்டே இருக்குது, அதை வந்து பாதுகாத்துட்டே இருக்குது. என்ன பாதுகாக்கிறாங்க, என்ன கட்டமைக்கிறாங்க? எல்லா கட்சிகளும் வந்து பொது இடத்துல வந்து கொடி இருக்குது, எல்லா கட்சிகளுடைய கொடி பொது வீதியில் பறக்குது. விடுதலை சிறுத்தைகள் கொடி மட்டும் ஏன் பறக்கிறது போது வந்து அவங்க பெர்மிஷன் வாங்கிட்டு வாங்கி சொல்கிறாங்க. இன்னைக்கு திமுக ஆட்சி வந்ததுனால நம்ம சொல்லலாம், இதுக்கு முந்தி இருக்குது, அதுக்கு முன்னே இருக்குது, அதுக்கு முன்னாடி இருக்குது, நாங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்து இந்த பிரச்சனை இருக்குது. அப்போ இந்த பிரச்சனையை வந்து இன்றைக்கி வந்து பேசுகிறதுக்கு ஒரு பார்ட்டி இருக்கணும். இருக்கக்கூடிய தலித் லீடருக்குள்ளேயே வந்து ஒற்றுமைகள் இல்லை. பெரியாரிய பார்வையில் இருக்கிற இயக்கங்கள் இருக்குது, நிறையா பெரியாரிய இயக்கங்கள் இருக்குது. எல்லா இயக்கங்களும் ஒன்றா இருக்குதா? ஒன்றா இல்லை. ஏன் இல்லை? ஒரே பார்வை தானே, ஒரே பெரியாருடைய நிழலில் பெரியாருடைய குடையில் இருக்கிறாங்க. ஆனால் வந்து யாரும் ஒன்றா இல்லை. அதற்கு யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. ஒரு சாதி ரீதியாக தலித் அப்படிங்கிற அடிப்படையில் ஒன்று சேர்றது அப்படிங்கிறது இருக்குல்ல, நீ இந்த சமூகம் நானும் இந்த சமூகம் அப்படிங்கிற இடத்துல இருக்குல்ல, அது ஒரு பெரிய ஆபத்தை உருவாக்கும். இப்படி சுருக்காதீங்க அப்படின்றாருல, அது வந்து ஆரோக்கியம் இல்லைன்னு எந்த புள்ளிக்கு வரீங்க? இல்லை, ஆரோக்கியம் இல்லை அப்படிங்கிறத தாண்டி ஒரு கோட்பாட்டு புரிதலோடு வரணும். வெறும் வந்து நீ பறையறு அப்படிங்கிற அடிப்படையில் நீ வந்து என்கிட்ட வராத, நான் பேசுகிற அரசியல் உனக்கு பிடிச்சிருக்கா, நான் பேசுகிற அரசியல் உனக்கு புரியுதா, நீ வா. இதுதான் வந்து ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. நாங்கள் விடுதலை சிறுத்தையில் சேர்ந்த காலத்தில் வந்து அவர் யாருன்னு எங்களுக்கு தெரியாது. ஒவ்வொரு கட்சிகளும் கிளைம் பண்ணுறாங்க, பாமக வந்து நாங்கள் ஆக்குவோன்றாங்க, காங்கிரஸ் என்னைக்கு ஆட்சிக்கு வருதோ அப்போ தான் அது பாசிபிள் அப்படின்றாங்க. அப்போ இங்கே இருக்க திராவிட கட்சிகள் இங்கே தலித் பார்வையில் வந்து கொஞ்சம் விலகி நிற்கிறாங்களா? அவசியம் தானே. என்னை போன்றவர் இல்லைன்னா எங்கள் தலைவர் முதலமைச்சர் ஆகணும் நாங்கள் விரும்புகிறோம். ஆனால் வந்து சூழல் களச்சூழல் வந்து அதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது எங்கள் தலைவர் சொல்கிறாரு. அப்போ இந்த சூழலை மாற்றுறதுக்கு தான் நாங்கள் போராடுறோம். முதல்ல என்ன சொன்னாங்க, விடுதலை சிறுத்தைகள் வந்து ஒரு இடத்துல ஜெயிக்க முடியாது, அவங்களுக்கு பொது அக்செப்ட் இருக்காது, பொது வெளியில் அவங்களுக்கு வந்து வாய்ப்பு இல்லை அப்படின்னாங்க. எங்களுக்கு டயர்ட் ஆயிடுச்சுன்னா நாங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்க மாட்டோம்ல. இல்லை, இது கட்சியாக நான் சொல்லலை, சமூக கட்டமைப்பை தான் நான் சொல்லிட்டு இருக்கோம். இல்லை, அதை நோக்கி நிர்பந்தம் கொடுக்குறீங்களா கேட்குறேன். அதுதான் இது வந்து நெருக்கடியோ நிர்பந்தமோ இல்லைங்க. ஒரு சமூக கட்டமைப்பில் ஒரு லிபரல் வேணும்னு சொல்கிறோம். இப்போ 2026 விசிகாவோட தேர்தல் வியூகம் என்ன, இதை நோக்கி நகரத்துக்கான வியூகம் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஆனால் விடுதலை சிறுத்தைகளோட ரோல் ரொம்ப முக்கியமாக இருக்கும்னு நான் கருதுறேன். தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு அவர்கள். வணக்கம். வணக்கம். நேற்று நடந்த மீட்டிங்கில் திருமாவளவன் அவர்கள் பேசின பேச்சு அப்படின்றது தற்போது கவனிக்கக்கூடிய ஒன்றாக மாறி இருக்கு. ஒரு மாநிலத்தில் ஒரு தலித் வந்து ஒரு முதலமைச்சராகவே முடியாது, தமிழ்நாட்டில் கூட அதற்கு வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டு பேசுகிறார். இந்த பேச்சு யாரை நோக்கிய ஒரு பேச்சு? இல்லை, இது யாரை நோக்கியும் எழுப்பப்படுகின்ற கேள்வியோ அல்லது பிரச்சனையோ அல்ல. இது சமூகத்தினுடைய யதார்த்தத்தை பிரதிபலிக்கக்கூடியது. இன்னைக்கு இருக்கிற சூழல் என்ன, சமூக கட்டமைப்பு என்ன, இந்த கட்டமைப்பில் என்ன மாதிரியான சூழல் இருக்குது அப்படிங்கிறத பிரதிபலிக்கக்கூடிய பேச்சாக தான் நம்ம வந்து பார்க்கணும். இது யாரோ குறிப்பிட்ட ஒரு கட்சிக்கு எதிராகவோ அல்லது குறிப்பிட்ட சமூகத்துக்காகவோ நம்ம வந்து அதை சொல்கிறது. அதனால் இது வந்து ஒரு சமூக கட்டமைப்பை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு யதார்த்தத்தை சொல்லக்கூடிய ஒரு பேச்சாக தான் நம்ம வந்து பார்க்கணும். கலை யதார்த்தம் இதுதான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன். விசிக புரிஞ்சுக்கிச்சா? இல்லை, அதுதான். அதாவது என்னென்னா, அதில் சொல்ல வந்த செய்தி, ரொம்ப முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா, தலித்துகள் ஏன் ஆட்சிக்கு வர முடியல அப்படிங்கிறது தான் வந்து எங்களுடைய தலைவர் அவர்கள் மிக தெளிவாக சொல்கிறாரு. இன்றைக்கி வந்து ஒட்டுமொத்தமாக நீங்கள் வந்து இந்தியாவில் வந்து தலித்துகளுடைய சதவீதம், அவங்களுடைய ஸ்ட்ரென்த்து அப்படின்னா வந்து 23% இருக்காங்க. அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு மாநிலங்களையும் நீங்கள் வந்து தனித்தனியாக பிரிக்கும் பொழுது நீங்கள் ஒட்டுமொத்தமாக சொல்ல முடியாது. இப்போ தமிழ்நாட்டில் வந்து இருக்கிற அந்த சதவீதம் அப்படின்னா 18 அப்படின்னா
எஸ்டிக்கு 1, எஸ்சிக்கு 18 அப்படின்னா இந்த 18% 3 வந்து நீங்கள் வந்து உள்ஒதுக்கீடு நீங்கள் வந்து கொடுத்துட்றீங்க. அப்போ ஒவ்வொருத்தருக்காக நீ தனித்தனியாக பிரிக்கும் பொழுது இவங்களுக்கான அந்த ஸ்ட்ரென்த்து மாரல் அப்படிங்கிற ஒரு அந்த இது இருக்குல்ல, அந்த அந்த ஸ்ட்ரென்த்து வந்து குறையுது. பட் அப்படியே ஸ்ப்ளிட் பண்ண முடியுமா நம்ம? இல்லை, நீங்கள் அப்படித்தானே வந்து மற்ற மாநிலங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆந்திராவில் வந்து ஏ, பி, சி, டி. ஏக்கு வந்து 1%, பிக்கு வந்து 8%, சிக்கு வந்து 6%, இப்படி வந்து பிரிச்சிருக்கிறாங்க. பெரும் அங்கே வந்து பெரும் உறவு இல்லை. உறவு இல்லைன்னு மீன்ஸ் யாரை சொல்ல வரீங்க? இல்லை, அந்த நீங்கள் பிரித்ததுக்கு அடிப்படையில் எஸ்சிகளுக்குள்ளேயே வந்து ஒரு பெரிய உறவு இல்லை, முரண்பாடுகள் தான் அதிகமாக இருக்குது. அப்போ நம்ம என்ன பார்வையில் பார்க்குறோம் அப்படின்னா, இது ஆல் இண்டியா லெவலில் வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்தை காட்ட வேண்டியது இருக்குது. ஆல் இண்டியா லெவலில் எல்லாருக்குமே வந்து ஒரே ஒரு அளவு அப்படின்னா இந்த பாகுபாடு, இன்னொன்று வந்து ஒடுக்குமுறை, சாதிய ஒடுக்குமுறை இருக்குது. இந்த வந்து இங்கே மகாராஷ்டிராவில் பாதிப்பாகுது, குஜராத்தில் பாதிப்பாகுது அப்படின்னா இங்கேருந்து குரல் வருதில்ல, அங்கேருந்து குரல் வருதில்ல. இப்போ இந்த குரல்களெல்லாம் வந்து ஒடுக்குறது, அதை வந்து நீங்கள் வந்து சுத்தமாக எதுவுமே இல்லாமல் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சியாக தான் நம்ம வந்து இதை பார்க்குறோம். அப்போ நீங்கள் வந்து எந்த மாநிலத்துலேயும், குறிப்பாக வந்து நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் ஏன் வர முடியல அப்படிங்கிற காரணத்தை சொல்கிறதுக்காக என்ன சொல்கிறாரு, ஜாதி இந்துக்கள் இடைநிலை சாதிகளாக இருக்கலாம், இல்லைனா வந்து எந்த சாதி அமைப்புகளை கட்டி காக்கக்கூடியவர்கள் வந்து அவர்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு சூழலில் இருக்குது, அவர்கள் வந்து இருக்கும்போது நம்ம வந்து எப்படி வந்து ஆட்சிக்கு வர முடியும் அப்படிங்கிற அந்த யதார்த்த தலித் ஒற்றுமை இல்லை அப்படின்றத குறிப்பிட்றாரா? அந்த அதை நோக்கி நகர்றதா? இல்லை, நீங்கள் தலித் ஒற்றுமை இல்லை அப்படின்னா எங்கள் தலைவர் அன்னைக்கு பேசும்போதே சொன்னார், பஞ்சாப் மாநிலத்தில் மொத்தம் 32% இருக்கிறாங்க தலித்துகள். 32% வந்து அவங்க வந்து உடைச்சி தனித்தனியாக கொண்டு போயிட்டாங்க. தனியாக வந்து சீக்கியர்களே வந்து சமார் தனியாக, மற்ற சமூகம் தனியாக, எல்லாத்தையும் பிரிச்சுட்டாங்க. அப்போ பிரித்ததுனால அவங்க வந்து ஒரு யூனிட்டியாக காட்டி வாக்குகளை பெற்று அவங்க வந்து ஆட்சிக்கு வர முடியல. 32%, 33% இருக்கிறாங்கனால அங்கே ஆட்சிக்கு வந்திருக்கலாம். ஆனால் வர முடியாத காரணம் வந்து இந்த மாதிரி தனித்தனியாக பிரிச்சுட்டாங்க. அப்போ இதுதான் வந்து ஒரு ஆர்எஸ்எஸ்னுடைய செயல் திட்டம் அல்லது வந்து பிரித்தாளும் சூழ்ச்சி நடக்குது. அப்போ இதை வந்து நீங்கள் வந்து நீ தனின்னு பிரிக்கும் பொழுது அவங்களுடைய பலம் அவங்க இயல்பாகவே அது வந்து குறையுது. மொத்தம் வந்து நாங்கள் 18% சொல்கிற இருந்ததை நீங்கள் 3ஆக குறைக்கும் போது நாங்கள் 3 தான் அப்படின்னு சொல்லும் போதே வந்து நொறுங்கிடுறாங்க. அப்போ ஒரு ஸ்ட்ரென்த்து அப்படிங்கிறது அடிப்படையில் இங்கே வந்து நீங்கள் வந்து இன்னொரு வாய்ப்பு இருக்குமா அப்படிங்கிற கேள்வியை நம்ம இப்போ உங்களுடைய பார்வையில் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தலித்துகளுக்கான அதிகாரம் அப்படின்றது எந்த அளவில் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, நீங்கள் தமிழ்நாட்டில் அப்படின்னு நீங்கள் வந்து தனியாக சொல்லாமல் இந்திய அளவில் இதையும் தேசிய அளவில் தான் அணுகணும்னு நினைக்கிறீங்களா? எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து இந்த தலித்துகள் பிரச்சனையை தேசிய அளவில் நீங்கள் வந்து பார்க்கணுங்கிறதான். இங்கே சரி, உத்தரப்பிரதேசத்தில் வந்து ஜாதி பிரச்சனையே இல்லை, குஜராத்தில் இல்லை, அங்கே இல்லை, இங்கே இல்லைன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அப்போ இது வந்து தமிழ்நாட்டில் மட்டும் பேசக்கூடிய பிரச்சனை நீங்கள் சொல்லலாம். இது இந்தியா முழுக்க இருக்கிற பிரச்சனை. தமிழ்நாட்டில் ஆணவ படுகொலை நடக்குது, குஜராத்தில் ஆணவ படுகொலை நடக்கலை அப்படின்னா சரி, இது குஜராத்தில் மட்டும் நடக்கலை, தமிழ்நாட்டில் நடக்கிற பிரச்சனையை நம்ம வந்து சொல்லலாம். இப்போ இந்தியா முழுக்க ஒரே பிரச்சனை, ஒரே அளவுகளில், பேர் தான் வேறு வேறையாக இருக்குது. இங்கே பறையர்கள்னு சொல்லலாம், அங்கே வந்து வேறு ஏதாவது ஒரு பேரை சொல்லி சொல்லலாம், மாலா மாதிகா சொல்லலாம், இங்கே வந்து சமார்னு சொல்லலாம், நீ என்ன சமூகத்தையும் நீங்கள் வந்து சொல்லலாம். அப்போ இந்த ஐடென்டிட்டி இருக்குல்ல, இந்த எல்லோருக்குமான ஒரு ஒடுக்குமுறை இருக்குல்ல, இந்த ஒடுக்குமுறையை நீங்கள் வெறும் தனிப்பட்ட முறையில் தமிழ்நாட்டுக்கு மட்டும் சுருக்கி பார்க்குறாங்கல்ல, அது கூடாது. அப்போ இதை வந்து நீங்கள் வந்து தேசிய அளவில் பார்க்கும் பொழுது ஒரு பெரிய வந்து எல்லாருக்குமான அந்த ஒரு விஷன் கிடைக்கும். இப்போ அங்கே அவங்க ஒடுக்குமுறை ஆகுறாங்க, நம்மளும் ஒடுக்குமுறை ஆகிறோம் அப்படிங்கிறத அதுதான் அம்பேத்கருடைய அடையாளமான. இல்லை, அம்பேத்கருடைய பார்வையில் தலித்துக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க, தலித்துகளுக்கான நீதிகள் கிடைக்கணும் அப்படின்றத திருமாவளவன் என்ன கான்டெக்ட்ல பேசினாரோ அதை என்னால் புரிஞ்சுக்க முடியுது. நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலித்துக்கள், இங்கே தலித் தலைவர்கள் அதிகாரத்தை நோக்கி நகர்றதில்ல அல்லது அவங்களுக்கான ஒரு பிரதிநிதித்துவம் கிடைக்கிறதுல சரியான முறையில் இந்த திராவிட கட்சிகள் இத்தனை வருடம் ஆண்டிருக்கிறதுல உங்களுக்கான பிரதிநிதித்துவம் கிடைச்சிருக்கு நீங்கள் நம்புறீங்களா? இல்லை, அதை நோக்கி நகர்றோம். நாங்கள் வந்து அந்த பயணப்பட முயற்சி பண்ணுறோம். இன்னும் இது வந்து போதாது. இப்போ தான் நாங்கள் வந்து ஒரு அதிகாரத்தை நோக்கினா சட்டமன்றத்தில் 4 பேர் தான் இருக்கிறோம். அது 40 மாறணும்னு நாங்கள் நினைக்கிறோம்.
பார்லிமெண்ட்டில் வந்து 2 இருக்கிறோம், 20 மாறலாம்னு நினைக்கிறோம். அப்போ அதை நோக்கி நகர்வதற்கு என்ன செயல் திட்டம் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு வளர்ச்சியை நோக்கிய செயல் திட்டமாக நம்ம வந்து பார்க்குறோம். இன்னைக்கு இப்படி உடைக்கும் போது இன்னும் சுருங்க தான் செய்யும். பட் இப்போ நம்ம தமிழ்நாட்டோட வரலாறு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, ஒவ்வொரு முதலமைச்சர்களுக்குமே அவங்க எல்லாமே ரொம்ப சின்ன ஒரு பிரதித்துவம் இருக்கவங்க தான் தமிழ்நாட்டோட முதலமைச்சரா இன்ன வரைக்குமே இருக்கிறாங்க. அப்படி பார்க்குறப்ப ஒரு 18% வச்சிருக்கக்கூடிய ஒரு தலித்துக்கள் வந்து முதலமைச்சர் ஆகலை அப்படின்ற அந்த ஒப்பீடே தவறான ஒப்பீடு அப்படின்னு விமர்சனம் வைக்கிறது இல்லை வைக்கிறாங்க. அந்த கோணத்திலே நாங்கள் பார்க்கல. நீங்கள் மருத்துவர் ராமதாஸ் வந்து நீங்கள் வெறும் 10,000 பேர் தான் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிற அந்த பார்வையை வந்து நீங்கள் சொல்கிறீங்க. பெரும்பான்மை சிறுபான்மை அப்படிங்கிற அடிப்படையில் நீங்கள் வந்து சொல்கிறீங்க. ஒரு தலித் முதல்வர் ஆகிறது இவ்வளோ காலம் சுதந்திரம் அடைஞ்சிருக்கு. ஏன் ஒரு தலித் முதல்வர் ஆகலை அப்படிங்கிற ஒரு பொது கேள்வி இருக்குல்ல, அந்த கேள்வியின் அடிப்படையில் கேள்வி ரொம்ப அடிப்படையில் நியாயமான கேள்வி. அதனால தான் கேட்கறது. ஏன் ஆக முடியல அப்படின்றது அந்த கேள்வி வந்து இங்க இருக்கக்கூடிய சிஸ்டத்தை நோக்கி கேள்வி கேட்கணுமா, இல்ல இது பொதுவா இங்க இருக்கக்கூடிய மக்களை நோக்கி அந்த கேள்விகள் எழுப்பப்படுதா? நீங்கள் சிஸ்டம் தான், சிஸ்டத்தை செயல்படுத்தக்கூடிய அரசியல் தான். அரசியல் வந்து இன்னைக்கு வந்து இந்த சிஸ்டத்தை பாதுகாக்குது அப்படிங்கிறது நம்ம வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அப்போ இந்த பின்னணியில் நீங்கள் வந்து ஒரு ஒரு முதல்வர் ஆகிறது அப்படிங்கிறது ஒரு 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 கேள்வி, பொது சமூகத்தில் ஒரு கேள்வி. நீங்கள் வந்து தலித்துகள் எம்பவர்மெண்ட் ஆகணும் அப்படிங்கிறது யாரெல்லாம் விரும்புகிறாங்களோ அவங்களுக்கு இது வந்து தலித்துகள் விடுதலை, பெண் விடுதலை, பெண் முதல்வர் ஆகணும் அப்படிங்கிறது கூட ஒரு 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 சரியான மாற்றத்தை நோக்கி நகர்றது தான். நீங்கள் அதை நோக்கி தான் நீங்கள் போகணும். அப்போ நீங்கள் இந்த இடத்துல இருந்து தான் நம்ம வந்து விடுதலை சிறுத்தைகள் ஒரு ஜனநாயக பூர்வமாக ஒரு ஆக்கப்பூர்வமான இந்த கேள்வியை நாங்கள் முன்வைக்கிறோம். இவ்வளோ காலம் 75 ஆண்டுகள் ஆயிடுச்சு சுதந்திரம் அடைஞ்சு. உத்தரப்பிரதேசத்தில் மாயாவதி ஆக முடிஞ்சது அப்படின்னா ஒரு தலித் பார்ட்டியாக தலித் அடையாளத்தோடு அவங்க வந்து முதலமைச்சராக இருக்கிறாங்க. சிலர் வந்து மற்ற மாநிலம் பஞ்சாபில் வந்து தலித் முதல்வராக இருக்கிறாங்க. நிறைய மாநிலங்களில் அவங்க எல்லாம் துணையோடு வந்திருக்கு. அவங்க வந்து ஒரு பார்ட்டியினுடைய அடையாளமாக வர்றாங்க. பார்ட்டி அடையாளமாக தானே வர்றாங்க. இப்போ மாயாவதி மட்டும்தான் வந்து தலித்துங்கிற அடையாளத்தில் பகுஜன் சமாஜ் கட்சி அப்படிங்கிறது ஒரு தலித் பார்ட்டி. அங்கேருந்து நாங்கள் முதல்வராக வந்திருக்கிறோங்க. மற்றபடி நீங்கள் வந்து பஞ்சாபில் ஒருத்தர் ஆயிருக்கிறாரு அப்படின்னா அவர் வந்து காங்கிரஸ் சார்பாக இல்லை மற்ற மேக்சிமம் காங்கிரஸ் சார்பாக வந்து முதலமைச்சர்கள் ஆயிருக்கிறாங்க. அதெல்லாம் அந்த பார்ட்டியினுடைய அடையாளமாக தான் பார்க்க முடியும். அப்போ இதெல்லாம் தாண்டி ஒரு தலித் அரசியலை, தலித் விடுதலையை, தலித் எம்பவர்மெண்ட்டை நோக்கி அரசியல் நகர்த்துகின்ற ஒரு கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சியாக இருக்கலாம், இல்லை வேறு எந்த கட்சியாக இருக்கலாம். அந்த பார்ட்டி வந்து முதல்வர் ஆகணும், அந்த ஆட்சி அதிகாரத்துக்கு வருவதற்கு இந்த சமூக கட்டமைப்பு ஒரு மாற்றம் மக்கள் மத்தியிலேயே வேணும், சிஸ்டத்தில் இருக்கவங்க நோக்கி வரணும் அப்படின்னு. ஆமாம், நீங்கள் சிஸ்டத்தை நோக்கி தான் நம்ம வந்து முதல்ல கேள்வி எழுப்போம். சிஸ்டம் தான் வந்து நீங்கள் வந்து அதை வந்து கட்டமைச்சுக்கிட்டே இருக்குது, அதை வந்து பாதுகாத்துட்டே இருக்குது. என்ன பாதுகாக்கிறாங்க, என்ன கட்டமைக்கிறாங்க? இப்போ நீங்கள் ஒரு உதாரணம், எல்லா கொடிகளும் வந்து பொது தெருவில் இருக்குது. விடுதலை சிறுத்தைகள் கொடி ஏற்றுறதுக்கு நாங்கள் வந்து போகிறோம். அது எது வந்து நாங்கள் ஏற்றும் போது எது தடுக்குது? எல்லா கட்சிகளும் வந்து பொது இடத்துல வந்து கொடி இருக்குது. எல்லா கட்சிகளுடைய கொடி பொது வீதியில் பறக்குது. விடுதலை சிறுத்தைகள் கொடி மட்டும் ஏன் பறக்கிறதுக்கு போது வந்து அவங்க பெர்மிஷன் வாங்கிட்டு வாங்கி சொல்கிறாங்க? நாங்கள் கோர்ட்டோட போக வேண்டியது இருக்குது காரணம் என்ன? அப்போ அந்த சிஸ்டம், இந்த சமூக கட்டமைப்புல இருக்கிற அந்த சிஸ்டத்தினால நீங்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்குது. நீங்கள் அவங்களே வந்து ஏற்றிட்டு போங்கன்னா யாரும் வந்து பொதுமக்களை தூண்டி விடுறது, இல்லைன்னா வந்து நீங்கள் ஒரு பெட்டிஷன் கொடுன்றது, நீ வந்து இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பண்ணு அப்படின்னு சொல்லி அந்த சிஸ்டமே சொல்லுது. அப்போ இந்த கேள்விகள் அப்படின்றது இங்கே இருக்கக்கூடிய இரண்டு ஆள வர்க்கம் திமுக அதிமுக அந்த ரெண்டு நோக்கியுமே இந்த கேள்விகளை நீங்கள் வைக்கிறீங்களா? அதாவது பொதுவாகவே ஒரு விசிகா மட்டும் இல்லை, பொதுவாக ஒரு தலித் அமைப்புகள் வளரணும், ஒரு கொடி ஏற்றணும் அப்படின்னா கூட அந்த அளவுக்கான ஒரு ஃப்ரீடம் இல்லை அப்படின்றத நீங்கள் உணர்றீங்க? இது வந்து நாங்கள் வந்து இது வந்து எத்தனை 50 ஆண்டுகளுக்கு மேலே 60 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த கோரிக்கை இருக்கு. தொடர்ந்து பேசிட்டு தான் இருக்கீங்க. நாங்கள் பேசுகிறோம், அதுக்கு முன்னாடியும் பேசியிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி கள்ளக்குறிச்சி நடந்த மீட்டிங்லேயுமே அவர் குறிப்பிட்டு பேசுறாரு, அப்போ வந்து கொடி ஏற்றினா வந்து அரெஸ்ட் பண்ணுறீங்க, கொடிக்கு கூட ஏற்ற விட மாட்டீங்க அப்படின்னு. அப்போ இது வந்து ஏதோ வந்து இன்னைக்கு திமுக ஆட்சி வந்ததுனால நம்ம சொல்லலை. இதுக்கு முந்தி இருக்குது, அதுக்கு முன்னே இருக்குது, அதுக்கு முன்னாடி இருக்குது. நாங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்து இந்த பிரச்சனை இருக்குது. அப்போ இந்த பிரச்சனையை வந்து இன்றைக்கி வந்து பேசுகிறதுக்கு ஒரு பார்ட்டி வேணும், பேசுகிறதுக்கு ஒரு தலைவர் வேண்டிய தேவை இருக்குது. இதுக்கு எதிர்த்து போராடுறதுக்கு ஒரு தலைவர் வர வேண்டியது இருக்குது, இதை சொல்கிறதுக்கு ஒரு தலைவர் வர வேண்டியது இருக்குது. அதான்
எங்கள் தலைவர் வந்து அதை கேட்குறாரு. பட் இன்னொரு பக்கம் ஒரு விமர்சனம் வைக்கப்படுது. இங்க இருக்கக்கூடிய தலித் லீடருக்குள்ளேயே வந்து ஒற்றுமைகள் இல்ல. ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு ட்ராக்ல வந்து போறாங்க. இப்ப அருந்ததிற்கான உள்ஒதுக்கீட்டுல திருமாவளவன் அவர்களோட நிலைப்பாடு வேறையா இருக்கு, கிருஷ்ணசாமி அவரோட நிலைப்பாடு வேறையா இருக்கு, ஜான் பாண்டியன் அவரோட நிலைப்பாடு வேறையா இருக்கு. இவங்களுக்குள்ளே அந்த ஒற்றுமை இல்ல அப்படின்னு ஒரு விமர்சனம் உங்களை நோக்கி. இல்லை, நான் அது என்னன்னா, முதல்ல வந்து ஒரு ஒரு இடஒதுக்கீடு தொடர்பான சமூக நீதி பார்வை வேணும். ஒவ்வொருத்தருக்கும் வேற வேற பார்வை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். விடுதலை சிறுத்தைகள் நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறத மட்டும்தான் நாங்கள் அதை வந்து சொல்ல முடியும். இல்ல தலித் அமைப்புகளே ஒற்றுமையா இருக்கணும். அதைத்தான் சொல்கிறோம். நான் இப்போ வந்து எல்லாருக்கும் ஒரு பொது உடைமை சித்தாந்தம், மார்க்சிய சித்தாந்தத்தை பேசுகிற ஒரு பார்வை இருக்குது. அதில் வந்து நீங்கள் வந்து எல்லா மார்க்சிய இயக்கங்களும் ஒன்றா இருக்குதா? இல்ல. ஆனால் ஒரே கோட்பாடு தான், ஆனால் வெவ்வேறு மார்க்சிய இயக்கங்கள். பெரியாரிய பார்வையில் இருக்கிற இயக்கங்கள் இருக்குது. நிறையா பெரியாரிய இயக்கங்கள் இருக்குது. எல்லா இயக்கங்களும் ஒன்றா இருக்குதா? ஒன்றா இல்லை. ஏன் இல்லை? ஒரே பார்வை தானே. ஒரே பெரியாருடைய நிழலில் பெரியாருடைய குடையில் இருக்கிறாங்க. ஆனால் வந்து யாரும் ஒன்றா இல்லை. அதற்கு யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. தலித்துகள் மட்டும் ஒன்றா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான தேவை எங்கேருந்து இது எழுது அப்படின்னா, ஏன்னா இப்போ இங்கே அரசியலை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா திருமாவளவன் அவர்கள் ஒரு நேரடியாக போராட்ட களத்துக்கு போறாரு, அவர் பிரச்சனையை முன்னின்று அட்ரஸ் பண்றாரு அப்படின்றப்ப அவருக்கு வலு சேர்க்கும் விதமாக மற்ற தலைவர்கள் யாரும் வந்து அவங்களுக்கு கூட நின்று துணை கொடுக்குறாங்களா, கை கொடுக்குறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அந்த கேள்வி நியாயமான கேள்வி தானே? அது நியாயம்தான். அது வந்து அந்த மாதிரி குரல் கொடுக்கறது ஒற்றுமைக்கு ரொம்ப அவசியம் அப்படிங்கிறது எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் ஒரு சாதி ரீதியாக தலித் அப்படிங்கிற அடிப்படையில் ஒன்று சேர்றது அப்படிங்கிறது இருக்குல்ல, நீ இந்த சமூகம், நானும் இந்த சமூகம் அப்படிங்கிற இடத்துல இருக்குல்ல, அது ஒரு பெரிய ஆபத்தை உருவாக்கும். ஏன் என்ன ஆபத்து அது? எப்படி சொல்லு? ஏன்னா நேற்று அந்த மேடையில் பேசுகிறப்பயே அவர் சொல்கிறாரு, திருமாவளவன் அவர்கள், என்னை வந்து இவர் இப்படி பேசுவார், ஜான் பாண்டியன் மாதிரி பேசுவார்னு நினச்சாங்க, ஆனால் அவர் அப்படி பேச மாட்டேன்றாரு, இப்படி சுருக்காதீங்க அப்படின்றாருல, அது வந்து ஆரோக்கியம் இல்லைன்னு எந்த புள்ளிக்கு வரீங்க? இல்லை, ஆரோக்கியம் இல்லை அப்படிங்கிறத தாண்டி ஒரு கோட்பாட்டு புரிதலோடு வரணும். சாதி ஒழிப்பை முன்னிறுத்துகிற இயக்கங்கள் எல்லாம் ஒன்று சேரணும் அப்படின்னும் போது அது வந்து கூடுதலாக வந்து இந்த பிரச்சனையை கவனத்தை இருக்கும். இந்த பிரச்சனை தலித்துகள் மட்டும் தான் பார்க்குறாங்க அப்படிங்கிறது அதை தள்ளி விடுற பிரச்சனையாக இருக்குல்ல. அப்போ இதை தாண்டி இந்த சாதியானவ படுகொலை நடக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்காங்கல்ல, இந்த தலித் அமைப்புகளுக்கு வெளியிலே இருக்கிறாங்க. அப்போ அவங்க நம்ம வந்து ஒருங்கிணைக்க வேண்டிய தேவை இருக்குது. தலித்துகள் ஒருங்கிணைகிறதுங்கிறது ரொம்ப அவசியம். அதை விட ரொம்ப அவசியம் வந்து தலித்துகளுக்கு வெளியில் நீங்கள் வந்து இருக்கிறவங்க, அவங்க வந்து ஜனநாயக ரீதியாக வந்து இதை படுகொலையை கண்டிக்கிறாங்க அப்படின்னா அவங்கள வந்து நம்ம சேர்க்கணுமா வேணாமா? பொது ஜனங்கள் மத்தியிலே நம்ம போய் சேரணும். இதுதான் நம்ம வந்து விடுதலை சிறுத்தைகள் நிலைப்பாடு. என்ன அப்படின்னா வந்து கோட்பாட்டு அடிப்படையில், வெறும் வந்து சாதி உணர்வு அடிப்படையில் இல்லாமல், ஜாதியிலே இருந்தால் கூட அவங்க வந்து கோட்பாட்டு அடிப்படையில் தான் வரணும். அதனால தான் எங்கள் தலைவர் சொன்னார், நீங்கள் வந்து வெறும் வந்து நீ பறையறு அப்படிங்கிற அடிப்படையில் நீ வந்து என்கிட்ட வராத, நான் பேசுகிற அரசியல் உனக்கு பிடிச்சிருக்கா, நான் பேசுகிற அரசியல் உனக்கு புரியுதா, நீ வா. அல்லது நீ வந்து வேற யாராவது ஒருத்தர் வந்து என்னை விட நல்லா கலராக வந்துட்டானா நீ அங்கே போயிடுவ. அப்போ நீங்கள் அது என்ன சொல்ல வர்றாரு, நீங்கள் வந்து தேவை வந்து நீங்கள் கோட்பாடு தான் வந்து தனிநபர் அல்லன்றார். நான் என்ன பேசுகிறேன் அப்படிங்கிற என்னுடைய அரசியலை ஏற்றுக்கிட்டு வா, என்னையை பார்த்து வராதே, என் சாதியை பார்த்து வராதேன்றார். இதுதான் வந்து ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. நாங்கள் விடுதலை சிறுத்தையில் சேர்ந்த காலத்தில் வந்து அவர் யாருன்னு எங்களுக்கு தெரியாது. அவர் என்ன சமூகம் என்ன, அவர் வந்து சாதி ஒழிப்பே தமிழ் தேசிய விடுதலைன்னு வச்சார். மக்கள் விடுதலைங்கிறது நம்ம வந்து ரெண்டாவது, சாதி ஒழிப்பும் தமிழ் தேசிய விடுதலைன்னு தான், விடுதலை புலிகள் ஆதரவு. அப்போ எனக்கு என்னன்னா வந்து அது எனக்கு வந்து பெரிய ஈர்ப்பாக இருந்துச்சு, கொள்கை ரீதியான ஒரு ஈர்ப்பு இருந்துச்சு. நான் வேற ஒரு என்னுடைய குடும்பம், எங்கள் அப்பாலாம் வந்து கம்யூனிஸ்ட் சிந்தனையில் இருந்தவங்க, அந்த குடும்பம் கம்யூனிஸ்ட் குடும்பம். ஆனால் நாங்கள் ஏன் வந்து இது ஈர்ப்பு வந்தது, அவர் என்ன எங்கள் தலைவர் இந்த சமூகம்னு சொல்லிட்டு நான் வரலையே, தெரியாது. இப்போ பொதுவாக ஒரு விமர்சனம் நேற்று அவருடைய பேச்சு அப்படின்றத வந்து பொதுவாக சோசியல் மீடியாவில் பேசுகிறப்ப என்ன சொல்கிறாங்க, இப்போ திமுகலே இத்தனை பேர் இருக்காங்க, அதிமுகவும் இத்தனை வருஷம் ஆட்சியில் இருந்திருக்காங்கன்னா எத்தனை பேர் வந்து ஒரு தலித்து வந்து ஒரு முதலமைச்சராக ஆக்கியிருக்காங்க அப்படின்ற ஒரு கேள்வி வந்து இவங்களை நோக்கிய ஒரு கேள்வி தான்.
திருமாவளவன் கேட்கறது சரிதானே அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு. நீங்க அப்படிதான் பாக்குறீங்களா? இதை வந்து திமுக, அதிமுக அதை நோக்கிய ஒரு கேள்விகள் அப்படின்னு நம்ம இல்லை, இது வந்து இப்போ நாங்கள் இந்த பொது வெளியில் இந்த கேள்வி வைக்கிறோம். இப்போ நாங்கள் விடுதலை சிறுத்தைகள் வந்து இப்போ எனக்கு வந்து இல்ல நீங்க மட்டும் இல்ல. பொதுவா சாமானிய மக்கள்கிட்டயுமே ஒரு பார்வைகள் இருக்கிறப்ப, நீங்க தலித் வந்து ஒரு முதலமைச்சர் ஆக்கல. இப்போ ஒவ்வொரு கட்சிகளும் கிளைம் பண்றாங்க. பாமக வந்தா நாங்க ஆக்குவோன்றாங்க. காங்கிரஸ் கார்த்திக் சிதம்பரம் முன்னாடியே சொல்றாரு. ஒரு தலித் வந்து ஆகணும் அப்படின்னா, காங்கிரஸ் என்னைக்கு ஆட்சிக்கு வருதோ அப்பதான் அது பாசிபிள் அப்படின்றாங்க. அப்ப இங்க இருக்க திராவிட கட்சிகள் இங்க தலித் பார்வையில வந்து கொஞ்சம் விலகி நிக்கிறாங்களா? அல்லது அந்த பிரச்சனை அவங்களால ஃபுல்லா அட்ரஸ் பண்ண முடியலையா? இல்லை அதாவது வந்து இது ஒரு ஒரு கேள்வியா அல்லது ஒரு விவாதமாக உருவாகியிருக்கு அல்லது உருவாக்கி இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அவசியம் தானே. என்னை போன்றவர்கள் என்னன்னா எங்கள் தலைவர் முதலமைச்சர் ஆகணும்னு நாங்கள் விரும்புவோம். அவர் முதலமைச்சர் ஆகிறதுக்காகத்தான் நாங்கள் வந்து உழைக்கிறோம். எங்கள் தலைவர் முதலமைச்சர் ஆக்குறதுக்கு தான் நாங்கள் வந்து பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் வந்து சூழல் களச்சூழல் வந்து அதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது எங்கள் தலைவர் சொல்கிறாரு. அதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது சொல்கிறாரு. அப்போ இந்த சூழலை மாற்றுறதுக்கு தான் நாங்கள் போராடுறோம். இந்த சூழலை ஒருவேளை டயர்ட் ஆக்காதா தொண்டர்களை? இல்லை, அதுதான் என்னன்னா இப்போ நாங்கள் வந்து இப்போ முதல்ல என்ன சொன்னாங்க, விடுதலை சிறுத்தைகள் வந்து ஒரு இடத்துல ஜெயிக்க முடியாது, அவங்களுக்கு பொது அக்செப்ட் இருக்காது, பொது வெளியில் அவங்களுக்கு வந்து வாய்ப்பு இல்லை அப்படின்னாங்க. எங்களுக்கு டயர்ட் ஆயிருச்சுன்னா நாங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்க மாட்டோம்ல. அப்போ நாங்கள் வந்து டயர்ட் ஆகாமல் போராடின அடிப்படையில் தான் நாங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். அதை இன்னும் கூடுதலாக நாங்கள் வந்து இது இப்போ இவ்வளோ காலம் நாங்கள் வந்து ஒரு 1/4 நூற்றாண்டு காலம் உழைத்த உழைப்பினுடைய ஸ்பீடு இருக்குல்ல, அதை விட இன்னும் ஸ்பீடாக நாங்கள் ஓடுவோம். எந்த எல்லையை தொடரணுமோ அந்த எல்லையை நான் கட்டாயம் தொடுவோம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. எங்கள் தலைவர் சொன்னது ரொம்ப முக்கியமானது. இந்த சமூக சூழல் அப்படி இருக்குது, அந்த சமூக சூழலை மாற்றுவதற்கு நாங்கள் போராடுறோம். பட் அந்த போராட்டத்துக்கு ஆளுங்கட்சிகளும் எதிர்கட்சிகளும் எல்லாரும் ஒன்று இல்லை. இது கட்சியாக நான் சொல்லலை, சமூக கட்டமைப்பை தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ திமுக வந்து இருக்குது அப்படின்னா, இப்போ நீங்கள் சொல்கிறீங்க காங்கிரஸ் ஒரு முடிவு எடுத்திருக்காங்க, மற்ற கட்சிகள் முடிவு எடுத்திருக்காங்கன்னா, அது நீங்கள் வந்து திமுக முடிவு எடுக்கணும் அப்படிங்கிறது தான் அதனுடைய. இல்லை, அதை நோக்கி நிர்பந்தம் கொடுக்குறீங்களான்னு கேட்குறேன். அதுதான் இது வந்து நெருக்கடியோ நிர்பந்தமோ இல்லைங்க. ஒரு சமூக கட்டமைப்பில் ஒரு லிபரல் வேணும்னு சொல்கிறோம். ஒரு ஒரு தலித் எம்பவர்மெண்ட்டை எப்படி நீங்கள் கொண்டு வருவீங்கிற பொது கேள்வி தான் இது. இது வந்து எல்லோருக்குமான கேள்வி, ஒரு கட்சிக்கான கேள்வி இல்லை. இது அதிமுகவுக்கும் பொருந்தும், திமுகவுக்கும் பொருந்தும், எல்லா கட்சிகளுக்கும் பொருந்தும். அந்த கட்சியிலே இருக்கிறவங்களே கேள்வி எழுப்புவாங்கல்ல. இப்போ கூட்டணியில் இருக்கிறனால ஒரு விதமான நிர்பந்தத்தை விசிக கொடுக்குது அப்படின்ற மாதிரி பார்வைகளும் வைக்கப்படுது. இப்போ எக்ஸாம்பிள் காங்கிரஸ்ல பேச ஆரம்பிக்கிறாங்க, எங்களுக்கு வந்து 2026 மீண்டும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம் அப்படின்னா நாங்கள் வந்து அமைச்சரவையில் பங்கு கேட்போம், ஆட்சியில் வந்து எங்களுக்கு பங்கு வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு சில பேசுறாங்க. இப்போ விசிகாம அதை நோக்கி நகருது அப்படின்ற ஒன்று இருக்கு இல்லையா? அது ஒருவேளை அதுக்காக தான் பேசுறாங்க அப்படின்னு ஒன்று பார்வை இருக்கு இல்லையா? அதான் நான் சொல்றேன்ல, தலித்து விடுதலை அல்லது எம்பவர்மெண்ட் அவங்க வந்து அதிகாரத்தை நுகர வேண்டிய தேவை இருக்குது. அப்போ அது யதார்த்தமாக அந்த காலமே அந்த சூழலை உருவாக்கும். நாங்கள் எங்களுடைய அரசியல் வந்து அதை நோக்கி போகுது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட, நீங்கள் இருக்கிற சூழல் வந்து நீங்கள் அந்த மாதிரி தான் போகும். ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு அப்படிங்கிறது நாங்கள் வந்து இது நாங்கள் முன்னாடியே கேட்டோம். இந்த கேள்வியை வந்து நாங்கள் வந்து இந்த கோரிக்கையை வந்து கைவிடலை. அதுக்கான காலச்சூழல் வரும்பொழுது அது கட்டாயம் வந்து அந்த கோரிக்கைகள் கட்டாயம் எழும், அந்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும். அப்போ அதுவரை நாங்கள் வந்து ஒரு பொறுமையாக அமைதியாக களத்தில் வந்து இன்னும் கடுமையாக வேலை பார்க்க வேண்டிய தேவை இருக்குங்கிறத உணர்ந்து நம்ம வந்து களப்பணி செய்கிறோம். யார் எந்த கட்சி மீதும், இப்போ திமுக இருக்குன்னா திமுக வந்து 50 ஆண்டு காலத்துக்கு மேலே வந்து உழைச்ச ஒரு கட்சி, சமூக நீதிக்கு பாடாற்றிய கட்சி, பார்ப்பன எதிர்ப்பை முன்னிறுத்திய கட்சி. இன்றைக்கி வந்து அந்த திமுகவில் வந்து பெண்கள், தலித்துகள் எல்லாருமே இருக்கிறாங்க. எல்லாருமே வந்து ஒரு எம்பவர்மெண்ட்டாக அங்கே உள்ளே இருக்கிறாங்க. அவங்களுடைய அந்த கடுமையான உழைப்பின் அடிப்படையில் தான் இங்கே வந்திருக்கிறாங்க. உழைப்பை நம்ம யாருமே அப்ப நாங்களும் தலித்துக்கான ஒரு இன்னும் கூட கொஞ்சம் கூடுதலான அவங்களுக்கு கொடுத்து பாராசா அவங்க சொல்றாங்க. இது மாதிரி இன்னும் ஒரு 4-5 பேரை சொல்லலாமே அப்படின்ற ஒரு விமர்சனங்கள் வரதான் செய்யும். கட்டாயம் அது வந்து வரும். அந்த கட்சி அதுக்கான கேள்விகளுக்கு பதில் சொல்லணும். எல்லா கட்சிகளும் பதில் சொல்லணும். ஆமா, அதை தான் சொல்றேன். நான் திமுகவுக்கு மட்டும் சொல்லலை, அதிமுகவுக்கு மட்டும் சொல்லலை. அந்த கட்சிக்குள்ளேயே இதுக்கான வந்து ஒரு பெரிய கேள்விகள் அல்லது விவாதங்கள் தொடரும். அப்போ அந்த நேரத்தில் வந்து நீங்கள் வந்து தவிர்க்க முடியாமல் அவங்களுக்குள்ளே நெருக்கடி உருவாகும். இப்போ 2026 விசிகாவோட தேர்தல் வியூகம் என்ன? இதை நோக்கி நகரத்துக்கான வியூகம் என்ன? இல்லை, அதாவது 2026 தேர்தல் அப்படிங்கிறது மிக முக்கியமான தேர்தலாக தான் நாங்கள் வந்து பார்க்குறோம். தமிழ்நாட்டில் வந்து அந்த தேர்தலில் இதுகாரம் நடந்தது இல்லாமல் அது ஒரு கூட்டணி ஆட்சியை நோக்கி அல்லது வந்து அரசியல் அதிகார பங்கீடு நோக்கி அது நகரும் அப்படிங்கிறது நான் என்னுடைய, அதுதான் உங்களுக்கான ஒரு அரசியலாகவும் இருக்கும் இல்லையா? அரசியல் நகர்வாகவும் இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கணுமா? அது ஒரு என்னுடைய தனிப்பட்ட ஒரு கருத்து. அது வந்து
அது ஒரு அதிகார பகிர்வு நோக்கி அது போகும் அப்படிங்கிறது நான் ஏன்னா அன்னைக்கு இருக்கிற சூழல் அப்படிங்கிறது வந்து 26 நோக்கி நகர்கிற சூழல் அப்படிங்கிறது வந்து எல்லோரும் நீங்கள் சொன்னீங்கல்ல, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கட்சி வச்சுக்கிட்டு நாங்கள் அதை நோக்கி போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களே. அப்போ 26ல் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஆனால் விடுதலை சிறுத்தைகளோட ரோல் ரொம்ப முக்கியமாக இருக்கும்னு நான் கருதுறேன். இப்போ சேம் டைம் இந்த உள் இடஒதுக்கீடு மாநில அரசுக்கான அதிகாரம் அப்படின்றதுல கொடுக்கக்கூடாது அப்படின்ற திருமாவளவனுடைய பேச்சு பாஜகவோட ஒரு குரலா இருக்கு. மத்திய அரசுக்கான அதிகாரம் அதுல கொடுக்கணும் அப்படின்னு அவர் இப்படி பேசுறாரு, அவரோட நிலைப்பாட்டிலே ஒரு யூட்டன் அடிக்கிறாருன்ற மாதிரி விமர்சனங்கள். அன்னைக்கு எங்கள் தலைவர் அவர்கள் பேசிய பேச்சை 1 மணி நேரம் 55 நிமிஷம் பேச்சை கேட்டிருந்தாங்கன்னா இந்த கேள்வி யாரும் பதில் சொல்ல மாட்டாங்க. இதுக்கு யாரும் கேள்வி எழுப்ப மாட்டாங்க. முதல் தொடர்ச்சியாக பேசும்போதே விடுதலை சிறுத்தைகள் உள்ஒதுக்கீட்டை ஆதரித்ததன் அடிப்படையில் தான் இந்த உள்ஒதுக்கீடு 15 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் தொடர்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் வந்து அன்னைக்கு வந்து உள்ஒதுக்கீடை கொண்டு வரும் பொழுது கலைஞர் அவர்களுக்கு அழைச்சி வந்து என்னன்னு கேட்டு அந்த ஆதரிக்கிறீங்களான்னு கேட்டவங்க நாங்கள் ஆதரிக்கிறோம், இன்னும் கூடுதலாக அவங்களுக்கு முழுமையான இடஒதுக்கீடை கொடுத்துட்டு மற்றவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்கிறது இருக்குது. அப்போ நாங்கள் வந்து முழுமையான ஆதரவு தெரிவித்ததன் அடிப்படையில் தான் இன்றைக்கி வந்து 15 ஆண்டுகள் தொடருது. அப்போ உள்ஒதுக்கீடு தொடர்பான பிரச்சனையோ சந்தேகமோ அதில் எதுவும் குளறுபடியோ இல்லை, இப்போயும் தொடருது. அதை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. அந்த சப்ஜெக்டை முடிச்சிட்டாங்க. உள்ஒதுக்கீடு தொடர்பான சப்ஜெக்ட் அப்பயே முடிஞ்சிருச்சு. ரெண்டாவது அவர் எங்கள் தலைவர் சொல்கிறது ரொம்ப முக்கியமானது, கிரிமி லேயர் தொடர்பான பிரச்சனை. சந்திரசூட் தலைமையில் அந்த 7 பெஞ்சு கொடுத்த அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் கிரிமி லேயர் அப்படிங்கிறது வந்து ஓபிசி சமுதாயத்தினுடைய இதை நீங்கள் வந்து ஒரு அப்சர்வேஷனாக சொன்னால் கூட பல அப்சர்வேஷனை வந்து நடைமுறைப்படுத்தக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க. இது நீங்கள் வந்து இப்போ தான் வந்து இந்த சமூகம் வந்து இடஒதுக்கீடை வந்து நுகர்ந்துக்கிட்டு இருக்கிற சூழலில் நீங்கள் ஒரு தலைமுறை வந்து நீங்கள் வந்து இடஒதுக்கீட்டை அனுபவிச்சிட்டீங்க கொண்டு வரது ஆபத்து இல்லை அப்படின்னு சொல்லும்போது அந்த 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 செக்டரே போயிடுறாங்க. அப்போ நீங்கள் வந்து அடுத்து வந்து நீங்கள் வந்து படித்து அவங்க எவ்வளோ வருஷம் கழிச்சு வர்றது. அப்போ இந்த இடஒதுக்கீட்டினுடைய அந்த கொள்கை அல்லது அந்த அந்த கோட்பாட்டையே வந்து அவங்க காலி பண்ணுறதுக்கான ஒரு முயற்சி. நீங்கள் வந்து வெறும் உள்ஒதுக்கீடை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கிற சூழலில் ஒட்டுமொத்த இடஒதுக்கீட்டையும் அவங்க காலி பண்ணுறாங்க. அரசியல் நாடாளுமன்றத்தில் போய் அவங்க வந்து பெரும்பான்மை மூலமாக வந்து காலி பண்ணுறதுக்கு பதில் நீதிமன்றத்தின் மூலமாக பண்ணுறாங்க. இதை நாங்கள் வந்து ஆல் இண்டியா லெவலில் இதை நம்ம பார்க்குறோம். இப்போ இங்கே அருந்தியர் உள்ஒதுக்கீடை வந்து பேசுகிறோம். அதே அருந்தியர் சமூகத்தினுடைய அடையாளத்தோடு இருக்கக்கூடிய மாயாவதி அவர்கள் இதை எதிர்க்கிறாங்க. சந்திரசேகர் ஆசாத் எதிர்க்கிறார். சிராக் பாஸ்வான் அவர்கள் எதிர்க்கிறாங்க. பிரகாஷ் அம்பேத்கர் அவர்கள் எதிர்க்கிறாங்க. இந்திய கூட்டணி எதிர்க்குது. கூட்டணியில் இருக்கிறவங்க பாஜகவில் இருக்கிற சிராக் பாஸ்வான் பாஜகவில் இருக்கிறாரு. அப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா வந்து அவன் உள்ஒதுக்கீடு வேணும் அப்படிங்கிறது வேணாம்னு நம்ம விடுதலை சிறுத்தைகள் எதிர்க்கிற மாதிரியான கட்டமைப்பு இருக்குல்ல. அப்போ அவங்க ஏன் எதிர்க்கிறாங்க? மாயாவதி ஏன் எதிர்க்கிறாங்க? கேரளாவில் வந்து நீங்கள் வந்து தலித் அமைப்புகள் எல்லாமே வந்து பந்து அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த இந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு எதிராக ஒரே வரியில் சொல்லணும்னா உள்ஒதுக்கீடு பற்றியான விவாதம் இல்லை, இது கிரிமிலேயர் சம்மந்தப்பட்ட விவாதம். கிரிமிலேயர் மூலமாக அவங்க அந்த அப்சர்வேஷன் சொல்கிறது மூலமாக வந்து ஒட்டுமொத்தமாக இடஒதுக்கீடை வந்து நீங்கள் வந்து ஓபிசி மூலமாக அந்த கிரிமிலேயரை கொண்டு வர, ஓபிசிக்கு என்ன நீங்கள் கிரிமிலேயர் இருக்கோ அதே அளவுகளை இங்கே கொண்டு வரது மூலமாக வந்து இடஒதுக்கீட்டை காலி பண்ணுறாங்க, அழிச்சொலிக்கிறாங்க. அப்போ விடுதலை சிறுத்தைகள் நிலைப்பாடு அருந்தியதற்கான உள்ஒதுக்கீடு நியாயமானது, அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். இது ஒன்று. கிரிமிலேயர் கூடாது, இதுக்கு வந்து நீங்கள் வந்து நிறுத்தப்படணும். இல்லை, இது இன்னொன்று முக்கியமான ஒன்று இருக்குது. மாநில அரசுக்கான அதிகாரம் உள்ஒதுக்கீடை வந்து மாநில அரசே வழங்கிக்கலாம் அப்படின்றதும் வேணாம் அப்படின்றது தானே இங்கே டிஸ்பியூட்டாக இருக்குது. அது என்னுடைய கேள்வி. இங்கே யோகி ஆதித்யநாத் அங்கே உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிறாரு. அங்கே ஏற்கனவே வால்மீகி சமுதாயத்துக்கு எதிராக இருக்கிறாரு. அவர் தாக்கூர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க. அப்படிப்பட்ட ஒருவர் வந்து மாநிலத்தில் முதலமைச்சராக இருக்கிறாரு அப்படின்னா அந்த மாநில முதலமைச்சர் என்ன முடிவெடுப்பார்? இன்னைக்கு திமுக இருக்குது அப்படின்னா திமுக சமூக நீதி பார்வையில் ஒரு அரசு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது பிரச்சனை இல்லை. மோடி போன்றவர்கள் குஜராத்தை இது ஆண்டபோது அல்லது வந்து இப்போ யோகி ஆதித்யநாத் போல் இருப்பவர்கள் மாநிலத்தில் இந்த மாதிரி தலித்துகள் வந்து ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறாங்க, அதை வந்து நம்ம உடைக்கணும்னா அவங்களுக்கான அதிகாரம் இருக்கும் பொழுது எளிதாக வந்து அவர் வந்து அதை வந்து ஹேண்டில் பண்ணுவார். புரட்சியாளர் அம்பேத்கர் வந்து நாடாளுமன்றத்தின் மூலமாக இந்த மாதிரியான ஆல் இண்டியா லெவலில் வந்து இந்த பார்வை இருக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் அதை அமைச்சிருக்கிறார். அப்போ நீங்கள் வந்து இதை வந்து வெறும் மாநில உரிமையை மட்டும் இல்லை, தலித்துகள் பிரச்சனையை பேசும்பொழுது மாநில உரிமையை பற்றி, மாநில உரிமையோடு தொடர்புடைய பிரச்சனையை நம்ம பார்க்கக்கூடாது.
அது ஒரு தேசிய அளவிலான பிரச்சனையாக பார்க்கணும். பட் அந்த தேசிய அளவில் பார்வையில் பார்க்கக்கூடாதுன்றாங்க. இப்போ இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தென்காசியில் இருக்க தலித்துக்கு என்ன பிரச்சனை, விழுப்புரத்தில் இருக்க தலித்துக்கு என்ன பிரச்சனை அப்படின்றத தெளிவாக பார்க்கக்கூடிய பறவை மாநில அரசுக்கு தான் இருக்கு. அது மத்திய அரசுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றது தானே இருக்கு. மத்திய அரசுங்கிறது அந்த அடிப்படையில் நம்ம சொல்லலை. இந்த டிஸ்கிரிமினேஷன் வந்து இந்திய அளவில் இந்திய அளவிலான பார்வையை பார்க்கணும். அவர்களுக்கான வாழ்வியல், அவர்களுக்கான வந்து ஒட்டுமொத்தமான ஒடுக்குமுறை, அவர்களுக்கான ஒட்டுமொத்தமான தேவைகள் இருக்குல்ல, அது எல்லா இடங்களையும் ஒரே மாதிரி இருக்குது. நீ தென்காசியில் ஒருத்தர் பாதிக்கப்பட்டிருக்கிறாரு அப்படின்னா அவர் பாதிக்கப்பட்ட விதம் உத்தரப்பிரதேசத்தில் பாதிக்கப்பட்ட விதம் ஒன்றா இருக்கும். பாதிப்பு, ஒடுக்குமுறை எல்லாமே ஒன்றா இருக்கும். அந்த பொண்ணை ஏன் ரேப் பண்ணி கொண்டாங்க அப்படின்னா தலித் அப்படிங்கிற அடிப்படையில் ரேப் பண்ணி கொண்டிருப்பாங்க. இது வந்து நீங்கள் வந்து உத்தரப்பிரதேசத்தில் வால்மீகி சமுதாயத்தை சேர்ந்த மனிஷா வால்மீகி இருந்தது. அப்போ நீங்கள் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் இங்கே இருக்கிற தலித்துகளை வந்து வெறும் தமிழ்நாட்டில் மட்டும்தான் நீங்கள் பார்க்கணும். அப்போ மாநில உரிமைகள் சம்மந்தமாக வந்து பேசப்படும் பொழுது ஏன் ஒன்றிய அரசு வந்து மற்ற உரிமைகளை பற்றி கொடுக்காம இது மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்கன்னு அபிடவுட் தாக்கல் பண்ணது காரணம் என்ன? இது வந்து ஒரு சிதைக்கிற முயற்சியா? இது ரொம்ப நீங்கள் அவங்க இஷ்டத்துக்கு நீங்கள் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி கொடுக்குறது அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு ஆபத்தாக முடியும். அப்போ இந்த ஆபத்திலிருந்து பாதுகாப்பதற்கு ஒரு தொலைநோக்கு பார்வை வேணும். அந்த பார்வை எங்களுக்கு இருக்கிறதுனால நாங்கள் இந்த இடத்துல வந்து இது வந்து ஒரு ஆல் இண்டியா லெவலில் இதை வந்து பாதுகாக்கப்படணும். வெறும் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற தலித்துகளும் பாதுகாப்பாக இருக்கணும், குஜராத்தில் இருக்க தலித்துகளும் பாதுகாப்பாக இருக்கணுங்கிற நோக்கத்தில் நாங்கள். இப்போ தலித் பிரச்சனை பொறுத்த வரைக்கும் நேஷனல் லெவலில் ஒரு பார்வையில் பார்க்கறது தான் சரின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அது நீங்கள் இப்போ நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார் எங்கள் தலைவர் அவர்கள். அங்கே வந்து உத்தரப்பிரதேசத்தில் பாதிப்பு நடக்கும் நேராக போகிறாரு. இல்லை நாங்கள் வந்து அப்படிலாம் இல்லை அப்படின்னு வந்து சொல்லிட்டு இங்கே மட்டும் தமிழ்நாட்டில் மட்டும் இருக்க முடியுமா? அம்பேத்கர் வந்து வெறும் மகர்களுக்கு மட்டும்தான் போராடினார் அப்படின்னு சொல்லி அவர் அங்கேயே இருந்திருந்தாருன்னா இன்றைக்கி வந்து இவ்வளவு பெரிய எழுச்சி அவர் உருவாக்கி இருக்க முடியுமா? அப்படி ஒரு எழுச்சியை உருவாகிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த தடுப்பணை. இந்த தொலைநோக்கு பார்வையில் அணுகணும். தொலைநோக்கு பார்வையில் பாருங்கள், இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக போகும்போது யாரெல்லாம் எதிர்த்தார்களோ, யாரெல்லாம் வந்து இது குறித்து விமர்சனம் செய்தார்களோ கட்டாயம் அதை மறுபரிசீலனை செய்வார்கள். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரம் கொடுத்தமைக்கு நன்றி. தேங்க்யூ. நன்றி.